ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்க அஜயபுருக்கும். என்ன மூவி ரிவ்யூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா வல்லவன் வகுத்ததடா. விநாயகர் துரை இவரோட டைரக்ஷன்ல உருவாயிருக்க படம் தான் இது. இந்த படத்துல வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு சொன்ன உடனே இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதே ஸ்டார்டிங்ல இருந்தே தமிழோட அர்த்தங்களோட படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு வரி கதையா சொல்லணும் அப்படின்னா 5 வேறு வேறு கதாபாத்திரம் சொல்லலாம், இல்ல 5 வேறு வேற ஒரு தனிப்பட்ட அவங்களோட விஷயங்கள். ஒருத்தர் வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காரு, அவர் பண்ற விஷயங்கள். இன்னொருத்தர் வந்து இந்த வட்டி தொழில் செய்றவர், அவர் பண்ற விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து எல்லா ஜென்ஸ் எல்லாம் ஏமாத்தி பணம் வாங்குற அந்த ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு ஒரு கார் டிரைவரா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த வண்டியெல்லாம் திருடுறாங்க. காரு, பைக்கு, ஆட்டோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் திருடுறாங்க. இவங்க 5 பேரோட வாழ்க்கையை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சொல்லுது. இவங்க 5 பேரும் என்னென்ன பண்றாங்க, ஏன் எதுக்காக பண்றாங்க அப்படின்றத. ஆனா இவங்க 5 பேருக்கும் 5 பேரோடையும் லிங்க் இருக்கு. அது எந்த விதத்துல லிங்க் இருக்கு இதெல்லாம் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஒரு சின்ன யோசனை, இங்க இருந்து கதை இங்க போறாங்க, இங்க இருந்து இங்க வராங்க, இந்த 5 கேரக்டர் எதுக்கு காட்டுறாங்க, எங்க இருந்து கனெக்டிவிட்டி வருது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு பாக்குறவங்களுக்கு ஐயையோ தூக்கம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அதனால ஓடிடாதீங்க, தயவு செஞ்சு செகண்ட் ஆஃப் பாருங்க. செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபோட எல்லா கனெக்டிவிட்டியும் அழகா கொண்டு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க செகண்ட் ஆஃப்ல. செகண்ட் ஆஃப்ல இந்த வண்டி திருடுற இவங்க 2 பேரும் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க மீதி எல்லாரோடையும், அதுக்கப்புறம் மீதி 4 பேரும் இந்த 5 பேரும் சேர்ந்து எங்கெங்க கனெக்ட் ஆகுறாங்கன்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை யோசிக்கிறதுக்கே டைரக்டர் ரொம்ப நாள் எடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த விஷயத்திலயும் தப்பு பண்ணவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய பிளஸ். இந்த கார் டிரைவரா இருக்க இந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதை இன்னொரு பொண்ணு அந்த 5 பேர்ல ஒரு பொண்ணு பண்ணிடுறா. அவளுக்கு காசு வேணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணி ஒரே காசு தான் அதை எல்லாருக்கிட்டையும் சுத்த வச்சு கடைசியா ஒரு இடத்துல எடுத்து வந்து நிக்க வைக்கிறாங்க. அப்பதான் ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவன் கொடுத்தாரு அப்படின்றத எடுத்துக்கிறதா, இல்ல அவரை வேணா கைவிட மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்றது தெரியல. கடவுள் தாண்டி நம்ம மனிதர்களை தாண்டி ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதை கடவுள்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதை இயற்கைன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு சிலர் அது என்னோட ஹார்ட் ஒர்க், எனக்கு கிடைக்கணும்னு இருக்க லக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தர் லைஃப்லயும் கண்டிப்பா இதை நம்ம நினைக்காம இருந்தே இருக்க மாட்டோம். இந்த படம் பார்த்துட்டு நான்லாம் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது பொய்யா மட்டும்தான் இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு லைஃப்லயும் ஒருத்தரும் நமக்கு இப்படி நடந்துடக்கூடாதா அப்படின்னு ஏங்குற நிறைய பேர் இருப்போம். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கும். அது என்ன கிளைமேக்ஸ்ன்றத படத்தை போய் தயவு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்றதுங்க அஜய் இருக்கும்.